சின்ன பொண்ணு, இந்த அடுத்த சங்கு ஊதிருச்சு. இந்த வரத்தே இந்தாங்கத்தே நீங்க கேட்ட டீ. ஏடி சின்ன பொண்ணு, ஒரு கிளாஸ் டீ போட இவ்வளவு நேரம் மாடி? போனா போதும் இந்த மாமியா கழுவிக்கு டீ போட்டு கொடுத்தா ரொம்ப பேசுறான். இங்க பாருங்கத்தே, பின்னாடியே உங்க பிள்ளை வந்தாரு, நீங்க பாக்கலையா? அவர் ஒரு டம்ளர் டீ வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் உங்களுக்கு போட்டு கொண்டு வர லேட் ஆகும்ல. என்ன மாடு எதுவும் கட்டி போட்டுருக்காளா? என்ன மாடு காலி தண்ணி உயிரை சத்தம் கேட்க? ஓஹோ, மாமியா கழுவி டீ குடிக்கிற சத்தமா இது? ஐயோ ஐயோ, நான் மாடு காலி தண்ணியத்தை உரியதாக்குன்னு நினைச்சிட்டேன். ஏடி சின்ன பொண்ணு, உன்கிட்ட டீ கேட்டா என்னடி கொண்டு வந்து கொடுத்துக்க? ஏங்கத்தே ஸ்ட்ராங் பத்தலையா? ஏண்டி உன்னைய டீ போட்டு கொண்டு வர சொன்னா ஏதோ மண்ணை கலந்து கொண்டு வந்திருக்க. அத்தே அது மண் இல்ல அத்தே, சிமெண்ட். உங்க அண்டா வாய மூடுங்கத்தே, இல்ல ஈ கொசு ஏதாவது போய் உள்ள போய் குடியிருந்துற போது. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்தா நான் டீ கேட்டதுக்கு சிமெண்ட் கலந்து கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லுவேன்? என்ன தைரியம் உனக்கு? இந்த மாமியா கிழவிக்கு நட்டு கலந்து போச்சு போல. இவ தானே கேட்டா. இங்க பாருங்கத்தே, நீங்க கேட்ட மாதிரி தான் நான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டே தெரியாதீங்க. அப்புறம் இந்த டீ போட்டு தர ஆள் இருக்காது. ஆமா ஆமா, இந்த டீயை குடிச்சு மனசே உசுறு வாழ்ந்துட்டாலும் நான் எங்க உங்ககிட்ட இதை கேட்டேன்? சிமெண்ட் போட்டு கொண்டு வர கேட்டேன். இல்லத்தே, நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. மருமகளே எனக்கு டீ போட்டு கொண்டு வா, தொண்டை கரன்னு இருக்கு, அதனால ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா நீங்க தானே சொன்னீங்க. இந்த சிமெண்ட் போட்டாதான் வீடே ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்க தொண்டைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதா? அதனாலதான் ஒரு ஸ்பூன் சிமெண்ட் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன். பாரா, மறுபடியும் வாய் அப்படி திறக்காதீங்க தே, பெருச்சாளி பொந்து நினைச்சு உள்ள போயிட போகுது. இவகிட்ட போய் ஒரு டீ ஸ்ட்ராங்கா கேட்டேன் பாரு, எல்லாம் ஏன் தப்பு தான். நல்ல வேலைடி வடிவு, டீயை லைட்டா போடுன்னு சொல்லல, இல்ல லைட்டை நொறுக்கி டீக்குள்ள போட்டு கொண்டு வந்திருப்பா. குடிச்சிட்டு நம்ம தொண்டை கிழிஞ்சிருக்கு நேரம். என்னங்க தே, டீ லைட்டா போட்டு கொண்டு வரணுமா? மடி தாயே, நீ டீயே போட வேண்டாம் தாயி, போ போய் நல்லா ரெஸ்ட் எடு. அது யாருக்கிட்ட? நம்மள பொழுதானிக்கு வேலையை வித்துதான். இந்த டீயை ஏதாவது குழிய தோண்டி புதைக்கணும், இல்ல எலி குடிச்சு செத்து போகும். ஏ ராணியக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டு வசந்தா இல்ல, அந்த அக்கா மக ஒரு பையனை கூப்பிட்டு ஓடி போயிட்டாலாம். அத்தி என்னடி சொல்ற? நம்ம வசந்தா மகளா? பாக்க அப்பாவே ஒண்ணும் தெரியாத பிள்ளையால இருப்பா. என்ன ராணி புரியாம பேசிட்டு இருக்க? நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா? ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாலி வீட்டை கெடுக்குமா. வள வளன்னு பேசுறவளை கூட நம்பிடலாம், ஆனா இந்த அமைதியா இருக்காளுங்க பாரு, அவளுகளை நம்பவே கூடாது ராணி. இப்ப நம்ம கனகாவே எடுத்துக்கங்களேன், இவெல்லாம் எம்பிட்டு அமைதியா இருக்கா, ஆனா ஊர்பட்ட சேட்டை செஞ்சிருக்காக்கா வயசுல. உங்களுக்கு தான் தெரியாது, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். கீதா, இப்ப நான் உன்னை பத்தி ஏதாவது பேசணும்னாடி, இப்ப எதுக்கடி வலிய வம்புக்கு வர? நான் எங்கடி வம்புக்கு வந்தேன்? உண்மையை தானே சொன்னேன். நீ எம்பிட்டு சேட்டை செஞ்சிருப்ப, அதெல்லாம் ராணிக்கா தெரியாதுல. அதே அப்புறமா ராணிக்கா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். நீ செஞ்சது ஒன்னா ரெண்டா எத்தனை? அப்பப்பா பாருடி, போதும், இத்தோட நிறுத்திக்கோ. ரொம்ப பேசுன அந்த இருக்க 4 முடி அப்படியே பிடிச்சி எடுத்துறேன் பாத்துக்கோ. இவளுக்கு என்ன என் பிள்ளைகளோட மோசமா சண்டை போடுறாளுங்க? ஏடி அமைதியாத்தே இருங்களேண்டி, யாரையோ பத்தி பேசல உங்களை பத்தி பேசி நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க. என்ன ராணியக்கா, கூட்டமா ஒரு மாநாடு நடத்துறீங்க போல. என்ன எல்லாரும் பச்சை பசேல்னு எதையோ வச்சு உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? ஆமா, பச்சை பசேல்னு வச்சு உட்கார்ந்துருக்கோம், நீ வந்து மேய்ஞ்சிட்டு போ. கனகா அமைதியா இரு, அவ இப்பதானே வந்திருக்கா, அவ மேல எதுக்கு உன் கோவத்தை காட்டுத? வா சின்ன பொண்ணே, வந்து உட்காரு. பாருக்கா, இப்பதானே பேசாம இருக்க சொன்னேன். இங்க பாரு, இங்கிட்ட இடமே இல்லாத மாதிரி எப்படி இடிச்சுட்டு வந்து உட்காரானு. ஒண்ணும் இல்ல கனகா, இந்த இடத்துல உட்கார்ந்தாதே உங்க 3 பேர் வாய் அப்படியே போக்கஸ் ஆகும், எல்லாம் பேசுறது நல்லா கேட்கும். அதுக்குதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சித்திரவதை பிடிச்சவன். சரி சரி விடுங்கப்பா. என்ன சின்ன பொண்ணே, என்ன வெள்ளனியே வெளியில வந்துட்ட? உங்க அத்தை வீட்ல இல்லையா? அதையே ராணியக்கா கேக்குறீங்க? மாமியா கிழவி வீட்டுல தான் இருக்கு. மாமியா கிழவிக்கு தொண்டை கரண்ட் இருக்கான். டீ கேட்டாக, அது ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்து வந்திருக்கேன். இனிமேல் அப்படி ஸ்ட்ராங்கா கேட்கவே மாட்டாங்க. என்னடி சொல்ற? கரண்ட் இருக்கா? புதுசு புதுசா சொல்றியடி. அம்மாக்கா, என் மாமியா கிழவிக்கு ஏதாவது வேலை எவ்வளவு வைங்க, அச்சோ எனக்கு அங்க வலிக்கே, எனக்கு இங்க வலிக்கே அப்படி நாடகம் நடிப்பா. நம்ம செஞ்சு வச்சுட்டோம், துள்ளி குச்சி தின்னுபிட்டு மட்டமலாக்க படுத்து கிடப்பா, மலைப்பாம்பு கணக்கா. ஏட்டி சின்ன பொண்ணே, என்னமா செஞ்சு காமிக்க? இன்னும் ஒரே ஒரு கடி, இன்னும் ஒரே ஒரு செஞ்சு காமிய. இவனுக்கு கிறுக்கு பிடிச்ச கண்டிருக்கியா? இங்க பாருடி சின்ன பொண்ணே, கிறுக்கி சிரிக்கின்றத அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்காமா. ஏடி கனகா, உனக்கு என்னடி பல்லு தெரியுது? உன்ன நாளைக்கு எவ்வளவு மானவரியா பேசுவாளே, அப்ப பாருடி உன் முன்னாடி டான்ஸ் ஆடி கொண்டாடுறனா இல்லையா பாரு. பல்லு தெரிய சிரிக்கா. ஐயோ, என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஏட்டி டோப்பா, போது நிறுத்து. கேட்க சிரிச்சு அவளை மேலும் மேலும் கோவமாக்கலாம் பாக்குறது. அவ என்கிட்ட ஏறிட்டு வரதுக்கு. சிரிக்காடி போதுமா? ராணியக்கா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டு கீரை வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நம்ம கண்ணாயிரம் இல்ல, அவர் தோட்டத்துல கீரை அஞ்சிருப்பாங்க போல, ஆளுக்கு ஒரு முடி வித்துக்கிட்டு இருந்தாரு.
சொன்னாரு. ஒரு முடி 20 ரூபாயா. இப்பதான் கீரையை கண்ணில் பார்க்கறதே அரிதா போச்சே. சரி வாங்கி வைப்போம்னு நினைச்சிட்டே வாங்கினோம். சரி பேசிக்கிட்டே அந்த நேரம் போறதும் தெரியாது, உடம்பு அலுப்பும் தெரியாதுன்ட்டு தான் அப்படியே இங்கனே உட்கார்ந்தாச்சு. ஏடி கீதா, அவங்க 2 பேரும் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடி கீரை கட்டை வாங்கி கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு, அவங்களாம் தட்டு கொண்டு வந்தாங்க, அதனாலதான் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் எடுத்துட்டு வரலையா. சரி இருக்கட்டும், வீட்டில் போய் ஆஞ்சிக்கிறோன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த இருக்க வீட்டுல போய் தட்டை எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? சோம்பேறி, அட்ட சோம்பேறி. அப்படியே உட்கார்ந்த இடத்துல சப்பானி மாதிரி உட்காந்துக்கணும்னு நினைக்கிறது. ஆமாண்டி, நான் உட்காந்துருக்கிற சப்பானி மாதிரி உட்காந்துருக்கேன். நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தவிக்கல உட்கார்ற. இது எப்படி உங்களுக்கு இப்பெல்லாம் தோணுது? பேச்ச விடுங்கடி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. பின்ன என்ன ராணியக்கா, நான் தட்டு கொண்டு வரல, இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்றேன். உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே, இங்க உட்காந்துருக்கேன். இவளுக்கு என்னவா? இவ வீட்ல மாமியா கழுவி விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. இவள மாதிரியே நான் வெட்டியா வந்து உட்காந்துருந்தேன். ஏமா எதையும் சம்மந்துக்கிட்டு உட்காந்துருக்கியா? எடி வேணா, எதுக்கு எடுத்தாலும் எகடாசி பேச்சு பேசாத. சரி நீயாச்சும் பேச்ச விடேன் கீதா. இப்படி மாறி மாறி பேசினா சண்டை வரத்தானே செய்யும். ஏண்டி சின்ன பொண்ணு, உங்க அத்தை என்ன செய்றாங்க? உன்னை எப்படி வெளியில விட்டாங்க? என்னத்தக்கா சொல்ல, என் மாமியா கழுவி வேற வெளியே விடுமா? உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியுமே, ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச வேலைக்குக்கா அடுத்தவங்க எனக்கு வேலையே செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்க. எடி என்ன சொல்ற? அப்படி என்னடி செஞ்சு வச்சுட்டு வந்த? நீயே நியாயத்தை கேளு ராணியக்கா. மாமியா கழுவி என்கிட்ட டீ கேட்டுச்சு. கேட்கும்போது தொண்டை கரக்கரன்னு இருக்கு, சூடா டீ வேணும்னு கேட்டுச்சு. அதோட நிப்பாட்டலாம்ல, ஸ்ட்ராங்காவே வேணுமா கிளவிக்கு. அதே நானும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமேனு ஒரே ஒரு ஸ்பூன் சிமெண்ட்டை போட்டு டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சுப்பிட்டு தலைவி தாம் தூணு தைய தக்கன்னு தப்ப ஆரம்பிச்சிட்டாக்கா. அநேகமா இனிமேல் என்கிட்ட டீயே கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அடியே, நீயும் பயங்கரமான ஆள் தாண்டி. உலகமகா வேலை செஞ்சுட்டு வந்திருக்கியே. இந்த சின்ன பொண்ணு ஸ்ட்ராங்கா கேட்டுச்சுன்னு சிமெண்ட் போட்ட, லைட்டா கேட்டிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அதுக்கும் கைவசம் ஒரு ஐடியா இருக்குல்ல. அதுக்கு ஐடியா வச்சிருக்கியா? என்னடி சொல்லு. வந்து ராணியக்கா, பாத்ரூம்ல நிறைய குண்டு பல்ப்பு எரியாம போச்சுன்னு ஸ்டாக் நிறைய வச்சிருக்கோம். அந்த பல்பெல்லாம் நொறுக்கி அப்படியே தூவி விட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துட வேண்டியதான். அதோட கிளவி சாப்டர் க்ளோஸ். என்ன சொல்றேன்? அத்தி, இனிமேல் இவகிட்ட போய் டீன்னு கேட்டக்கூடாது போலயே. மனுஷரை கொன்னாலும் கொன்னு விடுவாத்தா. அடியே கீதா, பயப்படாத. நீ எல்லாம் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு லெமன் டீ தான் ஸ்பெஷல் டீ. என்ன லெமன் டீயா? அவ மேல உனக்கு அவ்வளவு பாசமாடி? ஆசமாவது மண்ணா கட்டியாது. லெமன் டீனா என்னன்னு தெரியுமா? ஏய், இந்த உடம்பு ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு குடிப்பாங்களே, அந்த டீ தானே நீ சொல்ற? அப்புறம் ராணியக்கா, பாலுல லெமன் புழிஞ்சா என்ன ஆகும்? பால்ல போய் யாராவது லெமன் புளிவாங்களா? தெரிஞ்சுல போயிடும். அதேதான், அதே திறந்த பால்ல போற டீ தான் கீதாக்கு. என்ன கீதா, ஓகே தானே உனக்கு? ஸ்லிம் ஆயிடுவேன்.